சரி சரி. அப்புறம் மிரட்டுறீங்க. சீன் போட தெரியாது எனக்கு. நான் எதுக்கு தெரிஞ்சு செல்லுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். எனக்கு மரியாதை கொடுக்குமா? நான் வா நாங்க கூப்பிடுறேன் நாளைக்கு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்றேன் நானு. நீ வந்து சீனை போட்ட ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்து சீனை போட்டா போட்டுருக்கியா? என்னடா இல்ல கை வச்சுட்டு பாக்கலாம் மரியாதையா பேசுங்க. எட்ரா எட்ரா வாடா போடா. அவரை என்ன பெத்துட்டாரு? வாடா போடா நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன மிரட்டுறாங்க? ஸ்டேஷன்லயே மிரட்டுறாரு, இங்க வெளியில வந்து மிரட்டுறாரு. டைரக்டரோட பா ரஞ்சித் அவங்க அண்ணன் சொன்னார்ல, பா ரஞ்சித் அண்ணன். முன்னணி திரைப்பட இயக்குனரின் சகோதரர் மீது அத்துமீறி ஆட்களோடு வந்து நிலத்திற்குள் புகுந்து சிசிடிவி கேமராவை உடைத்ததாக பரபரப்பு புகார். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் வசித்து வருபவர் ரிஷி. இவர் இந்த பகுதியில் 2019ஆம் ஆண்டு தான் நிலம் வாங்கியதாக அதே பகுதியை சேர்ந்த ஷகிலா என்பவரும் அந்த நிலத்தை உரிமை கோரிய நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை பத்திரப்பதிவு தாள் அலுவலகத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் ரிஷி கொடுத்துள்ள புகாரில் அவரது ஆட்களோடு வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோரோடு அந்த இடத்திற்குள் புகுந்து அதில் ஒரு நபர் முகத்தில் துணியை கட்டி கொண்டு வந்து துணிச்சலாக சிசிடிவி கேமராவை உடைப்பதும் பதிவாகியிருக்கிறது என வீடியோ ஆதாரத்தோடு புகார் அளித்திருக்கிறார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் விச்சூர் கிராமத்தில் சர்வே எண் 68/2/68/4 என்ற சொத்தில் 1 ஏக்கர் 95 சென்ட் இருக்கிறது. அந்த சொத்தை ஏற்கனவே PD ரவிச்சந்திரன், PD தேவேந்திரன், PD ரேவதி என்பவர்களிடம் ரிஷிகுமார் என்பவர் சொத்தை வாங்கி இருக்கிறார். வாங்கிய பிறகு அவர் பெயரில் பட்டாவும் மாற்றி இருக்கின்றார். பட்டாவை மாற்றி அந்த சொத்திற்கு காம்பவுண்ட் சுவர் போட்டு இருக்கின்றார். இதற்கு சம்பந்தமில்லாத அவருடைய உறவுக்காரர்கள் ஷகிலா என்பவர்கள் இங்கு வந்து இந்த சொத்து எங்க பூர்வீக சொத்து என்று உரிமை கொண்டாடி கொண்டு அந்த இடத்தினை அத்துமீறி நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய கேமராக்களை உடைத்து அங்கு பல வக்கீல்களை அழைத்து கொண்டு வந்து இடத்தை அத்துமீறி நுழைகின்றார்கள். இதை ஏற்கனவே டிசம்பர் மாதம் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கவில்லை. திரும்பவும் இப்பொழுது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தாமதிக்கின்றார்கள். அதனால் இவர்கள் மீது அத்துமீறி நுழைவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு எங்கள் பெயரில் ஆவணம் 2007 2012 வரை சொத்துக்களை பதிவு செய்திருக்கின்றோம். அதன் பெயரில் பட்டாவும் எங்கள் பெயரில் மாற்றியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு வரி ரசீதியம் செலுத்தி உள்ளோம் அதன் பேரில். அது மட்டுமல்லாமல் செக்யூரிட்டியும் போட்டு இருக்கின்றோம். காம்பவுண்ட் சுவரும் சுற்றுச்சுவர் அமைத்து பாதுகாப்போடு வைத்திருக்கின்றோம். இது வரைக்கும் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. வரி எல்லாமே எல்லாம் அனைத்து அரசு சம்பந்தப்பட்ட ரெவன்யூ சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் எங்களின் பெயரிலே இருக்கின்றது. இதற்கு ஷகிலா என்பவர்கள் ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். அதற்கு மேல்முறையீடும் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆர்டிஓவிடம் ஒப்புதல் வாங்கி ஆர்டிஓவிடமும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மேலும் மேல்முறையீடு சென்றிருக்கின்றோம். இதையும் மீறி அவர்கள் அத்துமீறி உள்ளே நுழைகின்றார்கள். இதை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. சிசிடிவி கேமரா உடைச்சாங்கல்ல, அது சம்பந்தமா இன்னைக்கு புகார் கொடுத்தீங்க. சிசிடிவி கேமராவும் இன்றும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கின்றோம். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் வரவில்லை என்ற காரணத்தை சொல்லி தாமதிக்கின்றார்கள்.